அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். மருதாணியை நம் கையில் வச்சா என்ன பலன் மற்றும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு நல்ல பயனுள்ள தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக மருதாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தெய்வ கடாட்சம் நிறைந்தது என்று நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதை நம் கையில் வைத்தாலே நம்முடைய கஷ்டங்கள் தீரும், பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்தது. நாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே முழுமையான வெற்றியை அள்ளித்தரக்கூடிய மருதாணி இலையானது சகல ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இந்து சாஸ்திரம் சொல்கிறது. அன்பர்களே, நாம் மருதாணியை கையில் வச்சுட்டு நாம் செய்யக்கூடிய பூஜையானது மிகுந்த வெற்றியை தரும் சகோதரிகளே. ஏன்னா அதில் சுக்கிர அம்சம் குடியிருக்கு சகோதரிகளே. நாம் இப்போ பார்க்க போகிறது மருதாணியின் வரலாறு பற்றி தான். மருதாணியை யாரும் சுலபமாக நினைக்க வேண்டாம். மருதாணி என்பது சாஸ்திரப்படி அதை ஒரு பெண்ணாக கருதப்படுது. நாம் வாழ்வில் எதை எடுத்தாலும் கஷ்டம்தான் நாம் நினைவிற்கு வருகிறது. ஆனால் அந்த கஷ்டத்தை தீர்க்க அதிக சக்தி வாய்ந்த செடி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மருதாணி செடி தான். மருதாணி செடிக்கு அந்த அளவிற்கு சக்தியும் ஆற்றலும் அதிகம் காணப்படுகிறது சகோதரிகளே. இதனால் தான் நம் வீட்டு வாசலில் சாஸ்திரப்படி மருதாணி செடியை வீட்டு காம்பவுண்டிற்கு முன்னாடியே வைத்து அதை ஒரு தெய்வமாக நினைத்து பெண்கள் வழிபடுறாங்க சகோதரிகளே. ஒரு பெண் தான் ஒரு கட்டத்தில் சாபமாகவோ சில பிரச்சனைக்கு காரணமாகவோ மருதாணி செடியாக தலைத்து நிற்கிறது என்று நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மருதாணி விதையை யார் வீட்டில் மூட்டை கட்டி வைக்கிறோமோ அவர்கள் வீட்டிற்கு துஷ்ட சக்திகள் எதுவும் நெருங்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது இந்த மருதாணி விதையை பொடியாக்கி அதனுடன் சேர்த்து வீடு முழுக்க சாம்பிராணி புகை காட்டினால் துஷ்டங்கள் நம் வீட்டிற்கு அணுக மாட்டார்கள். இந்த மருதாணியானது துஷ்ட சக்திகளை விலக்குவதற்கும் விரட்டுவதற்கும் வீரியம் வாய்ந்தவை என்றும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த அம்சமாக சொல்லப்படுகிறது. மருதாணி விதையை சாம்பிராணியுடன் சேர்த்து புகை போடுவதால் கெட்ட சக்திகள், கெட்ட ஆவிகள், கண் திருஷ்டிகள், யாராவது என்னமோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இது அளிக்கும். மருதாணி விதையை ஒரு துணியில் மூட்டையாக கட்டி நம் வாசலிலோ இல்லை நம்ம பூஜை அறையிலோ வைத்தால் எப்பேற்பட்ட கண் திருஷ்டி, கண்கோளாறு, துஷ்ட சக்திகள் எல்லாமே நம்மை விட்டு விலகிடும் சகோதரிகளே. மருதாணி இலையானது துஷ்டர்களை அழிக்கக்கூடியது. இந்த புகை எந்த வீட்டுக்குள்ளே இருக்குதோ அங்கே யமதர்மர்கள் நம்ம வீட்டிற்கு அணுக மாட்டார்கள். மருதாணி இலையை அரைத்து கையில் வைப்பது தெய்வீக அம்சத்தை சார்ந்தது. அதனால் எல்லா பெண்களுமே மருதாணியை அரைத்து கையில் வைக்கலாம் சகோதரிகளே. அதனால் தான் எல்லா சுப காரியங்களிலும் பெண்கள் மருதாணி வைப்பது அவசியமாக உள்ளது. மருதாணியானது நல்ல சக்தியை ஈர்த்து கெட்ட சக்தியை அண்டவிடாமல் தடுக்கும் குணமுடையது. மருதாணிக்கு அவ்வளவு பலன் அதிகம். ஏன்னா அதில் சுக்கிர அம்சம், லட்சுமி அம்சம், யம தர்மனுடைய வாக்குமூலம் இவையெல்லாம் சேர்ந்து இருப்பதால் மருதாணியை அரைத்து கையில் வைத்துக்கொண்டு நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் மிகுந்த வெற்றியையும் அதிவிசேஷத்தையும் தருங்க. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கும் போதோ யாருக்காவது நம்ம கையால் பணம் கொடுக்கும் போதோ அந்த பெண்ணின் கையில் மருதாணி வைத்திருந்தாங்கன்னா அந்த காரியம் தங்கு தடை இல்லாமல் வெற்றியை தந்து பண வரவு அதிகரித்து செல்வ வளம் பொங்கிடும் சகோதரிகளே. சிலர் கேட்கலாம், ஆண்கள் மருதாணி வைக்கலாமா என்று. தாராளமாக ஆண்களும் மருதாணி வைக்கலாம் நண்பர்களே. நம்ம நடைமுறையில் லட்சுமி கடாட்சம் நிறைந்த அந்த மருதாணியை காலில் உள்ள விரல்களில் வைக்கலாமா என்று சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக காலில் வைக்கலாம், தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் நம் காலில் வழியாகத்தான் மேலே பிடிக்கிறார் அப்படின்னு வரலாற்றில் ஒரு கதையாக இருக்கிறது. அதனால் பெண்களும் ஆண்களும் காலில் மருதாணியை வைக்கலாம், அதனால் ஒரு குறையும் இல்லை. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு காலில் உள்ள உள்ளங்காலில் மருதாணி வைக்கலாம். குழந்தைகளுக்கு திருஷ்டி பொட்டு ஒன்றை காலில் வைப்பதற்கு பதிலாக மருதாணியை அரைத்து ஒரு புள்ளி எடுத்து வைக்கலாம். இத்தனையும் சொல்வது கெமிக்கல் என்ற கோணை தவிர்க்க வேண்டும் சகோதரிகளே. மருதாணி இலையை அரைத்து வைப்பது இத்தனை பலன்கள் கிடைக்கும் சகோதரிகளே. மருதாணியை யாருக்கெல்லாம் தான தர்மம் செய்கிறோமோ அந்த மருதாணியின் புண்ணியமானது அதே இடத்தில் லட்சுமி கடாசமாக நீண்ட காலமாக அங்கே தங்கி விடுவாள் என்பது ஐதீகம். அங்கு மகாலட்சுமி அங்கே தங்கி இருப்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. மருதாணி செடியானது வீட்டின் முன்பக்கமாக இருந்தால் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள். யாராவது உங்களிடம் மருதாணி வேணும்னு சொன்னால் அது யோகம் சகோதரிகளே. யாரிடமாவது நாம் இல்லை என்று சொன்னால் பாவம் என்று சொல்லப்படுது. யாரையும் மருதாணி பறிக்கக்கூடாது என்று சொல்லிட்டா அது பாவம் ஆகிவிடும் நண்பர்களே. நம் வீட்டில் யாராவது மருதாணி நம்மிடம் கேட்டு வந்தால் தாராளமாக பறிச்சுக்கோங்க என்று சொல்வதுதான் நல்லது. மருதாணியை பறிப்பதற்கு நேரம், காலம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வீட்டில் விளக்கு ஏற்றிய பிறகும் மருதாணி யாராவது கேட்டால் நாம் இல்லை என்று சொல்லாமல் தாராளமாக கொடுக்கலாம் சகோதரிகளே. வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.